Welcome back to EJ Edwin vlog, guys. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா சும்மா நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்ட்டு நைட் ஒரு குட்டியாக vlog எடுக்கலான்னு சொல்லி கேமராவை தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வரும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா February 14. ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி விட்றேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைட் எதுவும் சாப்பிட்லையா, ஸோ அதனால் இப்போ ஒரு 10:30 or 11 o'clock ஆக போகுது. டைம் வந்து 10:43 நம்ம ஸ்பீடோ மீட்டர்லேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் வந்து வட்டூர்காவுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் கழிக்கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் டெசர்ட்டாக ஏதோ ஒரு ஷாப் இருக்குது. நான் எப்போவுமே அங்கே போய் ஷவர்மா சாப்பிடுவேன் நைட்டு. ஸோ இன்றைக்கி என்னவோ தெரில, அங்கே போய் சாப்பிட்ணுன்னு தோணுது. நான் அதனால் போய் சாப்பிட போகிறேன். அப்புறம் வேலண்டைன்ஸ் டேலாம் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கமிட்டடாக இருக்கிற நண்பர்கள்லாம் அவங்க ஆளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ யாரெல்லாம் கமிட்டடாக ட்ரூ லவ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளெஸ்டு. ஸோ உங்களுக்காக ஒருத்தன் இருக்கான், உங்களுக்காக ஒருத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் வேறு லெவலு. ஸோ அதையும் மீறி சில பேர் இருப்பாங்க ரொம்ப மோசமாக உடஞ்சி போய் பிரேக்கப் ஸ்டோரிகள்லாம் வச்சு நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டேவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ் பண்ணலாம்ல, தப்பு இல்லை, எல்லாரையும் லவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு லவ்வர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்புறம் பிரேக்கப் ஆகி ரொம்ப உடஞ்சி போய் தண்ணி அடிச்சுட்டு உடம்புக்கு எடுத்துட்டுலாம் இருக்காமல் நம்ம எதனா பொழப்பை பார்த்து சம்பாதிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தேடி யாரெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம தேடுறதுக்கு வந்து அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பரவாயில்ல, இவன் கொஞ்சம் வசதியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறத விட பரவாயில்ல இவன் கொஞ்சம் ஸ்டாண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சில பேர் லவ் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. என்னென்னா தேவையில்லாமல் பேட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணிடாமல் நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸுக்காகவும் உயிர் வாழ்வோம். அப்புறம் நான் ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். இருங்க, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இன்டர்வியூக்காக நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கேட்க மாட்டாங்க. இதுல நான் ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். லைக் அது நல்ல ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு சின்ன லவ் இருந்தது வேற ஒருத்தங்க மேல. ஓகே, அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க லைக் என்கிட்ட சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, என்கிட்ட லைக் பணம் இல்லை, எதுவுமே இல்லை, நீலாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பணத்தை மீன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்குதான் ஆக்சுவலி உட்காந்து பணம்னா என்ன லைக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலி நர்வஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த வயசுல எனக்கு தெரியல. ஓகே, நம்மளோட பேக்ரவுண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு. பட் அந்த பணத்தெல்லாம் தாண்டி ஒருத்தி என்கிட்ட ஒருத்தி பணம்னா என்னன்னு அதுக்கப்புறம் லைக் எனக்கு நானும் பண்ணல, அதுவே நான் வந்து அடைஞ்சேன். எனக்கு என்கிட்ட இல்லாத எல்லாமே இருக்கு. பணத்தை பார்த்து யாரும் லவ் பண்ணாதீங்க, மனசை பார்த்து லவ் பண்ணுங்க. ஸோ மனசை பார்த்து லவ் பண்ணதுனால தான் மேடம் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்காங்க. லைஃப்ல நீங்க எங்க போனான்னு நினைச்சாலும் லைக் போக முடியும், எல்லாமே உங்களால் சம்பாதிக்க முடியும், பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ சொல்லியிருப்பார், அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதை ரீசனாக சொல்லி விட்டு போயிட்டா, இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது யாரால் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்னால. ஸோ அந்த பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அந்த அண்ணா சொல்லும் போதே கண்ணெல்லாம் தண்ணி வரும். அது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஒரு ரியல் ஃபீலு. அந்த ஃபீல் பார்த்திங்கனால ட்ரூவாக இருந்தால் தான் வரும். ஸோ அவங்க வந்து அந்த அண்ணாவோட லைஃபே அந்த அக்கா வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இல்லைனாலும் அந்த அக்கா ஒரு சப்போர்ட் பண்ணனால தான் அந்த அண்ணா வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருப்பார்.
அந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் பார்ட்னர் வரத்துக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். பார்ட்னர் வந்துட்டால் சேர்ந்து வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதை விட்டு அவங்க விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் கேர்ள் பெஸ்டி கூட போய் கூத்தடிக்கிறது, ஸ்டோரிஸ் போட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றுறன்னு பேரில் வந்து நீங்கள் ஒன்று பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒரு 4 பசங்க கூட சுற்றி ஸ்டோரி போட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடணும். அவங்களுக்கு நம்ம வேணான்னா அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒர்க் என்னவோ நம்ம அதை பார்த்துட்டு போயிடணும். நம்ம வந்து லவ் பண்ணியிருப்போம், நம்ம லவ் பண்ண பொண்ணு என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து நம்ம வந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பையனுக்கான அழகு. ஸோ மென் வந்து எப்போவுமே மென் தான், அப்படி இருக்கணும். ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து பார்ட்னர் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லார் லைஃப்பும் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறும், என் லைஃப்பும் மாறும். நம்மளுக்கான பார்ட்னர் எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வேலண்டைன்ஸ் டேக்கு நான் சொல்லணும்னு நினச்சி சொன்னது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்ணோன்னா ஏதாச்சும் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்களேன், இந்த காரு அப்பத்துலேருந்து வேறு லெவலாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான். கஃபே லைட்டு, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரேபியன் டேஸ்டி கஃபே. பார்த்தீங்களா, கூட்டமாக தான் இருக்குது. கரெக்டாக லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. நீங்கள் வந்து வைக்கிற நான் இங்கே தான் வருவேன் அடிக்கடி. சரி, நம்ம போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம வந்து ஷவர்மா ஆர்டர் பண்ணலாம். சரி, இந்த ஷாப் தாங்க சொன்னேன். சரி, நான் போய் ஆர்டர் பண்ணுறேன். இருங்க. ஷவர்மா வந்து விட்டது. சியோனே சாப்பிடலாம். இவ்வளோ பெரிய ஷவர்மா பாருங்களேன், 60 ருபீஸ் தானா. ஆனால் சென்னையில் வந்து எப்படியும் 100 ருபீஸ் கம்மியாக இருக்காது. சரி, நான் ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேன். கேப் போட்டிருக்கேன், முடி கொட்டிச்சாலாம் கேட்காதுங்க. சாப்பிடும்போது இப்படி வந்து ஊந்துடும். அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இது வந்து ஏதோ பாவு பஜ்ஜிலே பாவு பஜ்ஜியா ஹிந்திக்காரனுங்க எப்படா சொல்லுவாங்க, பாவு கீமால பீஃபா. அப்படியா? ஆமாடா, பீஃப் தான். நல்லா இருக்குங்க. பண்ணு நல்லா அமுங்குது. மேலே மயோ. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. சாப்பிடு. சாப்பிடுண்ணா. கைஸ், இது ஏன் டன் கைஸ், நான் சாப்பிட்டு காட்டேன். அமெரிக்காவில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருக்கேன். நீ எப்படி சாப்பிட்டேன்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் நீ எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியாம இருக்காங்க ஐசியர். சரி, சாப்பிட கற்றுக்கணும். எதுவும் சரி, அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சு வை. ஓகேவா? சாப்பிட்டே யோசிக்கிறேன். என்ன கார்னே தெரில. அதுக்காச்சும் இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். TN63 தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கெத்து காட்டுறான். வாங்கலாம், ஒரு நாள் வாங்குவோம். இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். கரிக்கின் ஷேக்கா
இதுவும் அன்றைக்கி வாங்கினோம், ஆனால் குடிக்கவே முடியாது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராவோட நிலைமையை பாருங்க. திக்காக இருக்கனால ஸ்ட்ராவோட நிலைமை அந்த மாதிரி ஆயிடுது. ஏறா அவ்வளோதான், இங்கே சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். அடுத்த ஸ்பாட் இருந்தால் பார்ப்போம். This is how I celebrate Valentine's Day. சரி, ஓகே கைஸ், வீடியோ எண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.